இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார் பாமகவுக்கு. அதற்கு எதிர்வினையாற்றிருக்கிறார் அன்புமணி. இதை எப்படி பார்க்கலாம்? அடிப்படையில பாத்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் சொன்னது சரிதான். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்குன்றது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே சமயம் இப்ப பாமக நடக்கிற குழப்பத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அமித்ஷா சென்னைக்கு வந்த போது அவங்க சந்திக்கலன்றதை பாக்குறோம். சோ அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இந்த வரப்போற தேர்தலில் கண்டினியூவா இருக்குமா இல்லையான்றது ஒரு அபிஷியலான ஒரு பொசிஷன் இன்னும் அன்புமணியோ இல்ல ராமதாஸோ பிரிவுபட்டு இருக்கிற ரெண்டு பேரும் சொல்லவும் இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கா, தேர்தல் வரும்போதுதான் நாங்க முடிவெடுப்போன்ற ஒரு நிலையில அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கட்சியோட பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கிறதுனால இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அது சரின்றது தெரியல. ரெண்டாவது மாறி மாறி கூட்டணி வைக்கிற விஷயங்கள் எல்லா கட்சிகளும் செய்கிறதுனா அது கரெக்ட் தான். எல்லா கட்சிகளும் தேர்தல் அவசியத்துக்கு ஏற்ப தேர்தல்களில் மாறி மாறி கூட்டணி வைக்கிறது சகஜம்தான். பட் ஆனா பழனிசாமி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு பாஜகவோட 26லயும் கூட்டணி கிடையாது, பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது, 26லயும் கூட்டணி கிடையாதுன்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இந்த கேள்விகள் அடிக்கடி எழுப்பப்படுகின்றன. நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க? நீங்க அவங்க பாஜக கூட்டணி வச்சது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஜஸ்ட் நீங்க 26ல கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க, திடீர்னு உங்களுடைய அணுகுமுறையில ஏன் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்றதான் ஒரு கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். நம்ம அதனால அவர் கூட்டணி வைக்க யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கலாம், தேர்தலில் வெற்றி பெறலாம். பாமகவை பொறுத்த மட்டில் அந்த கட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றாக ஒரே அணியாக இருக்குமே. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அவங்க எந்த கூட்டணியில போவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாகவே வச்சிருக்காங்க. அவங்க இப்ப பிரிந்திருக்கும் நிலையே தேர்தல் போது இருந்தால் அது ரெண்டு பிரிவுகளும் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ரெண்டு பிரிவுகளும் தனித்தனியே இருந்தா உங்களுக்கு ஓட் பேங்க்ல பாமக ஓட் பேங்க் ரொம்ப பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு லாபம் இருக்க இல்லையான்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா போகும். வட மாவட்டங்கள்ல, மத்திய வட மாவட்டங்கள்ல 10.5% எடப்பாடி கொடுத்தாருன்றதுக்காக வன்னிய மக்கள்கிட்ட அவருக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறத பாக்குறோம். சோ பாமக பிளவுபட்டே தேர்தலை சந்தித்தால் கிட்டத்தட்ட அந்த கட்சியில ஒரு பின்னடைவு ஏற்படும் போது அந்த ஓட்டுகள் சேராமலேயே பாமகவோட சேராமலேயே அதிமுகவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதா இருந்தாலுமே தமிழ்நாட்டு அரசியல்ல அடுத்த தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு வேறு பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதுதான் இறுதியான ஒரு கூட்டணியாக அமையும் என்பது என் கருத்து. திரு பிரியன், அதே போல பாமகவில் ஏற்கனவே உட்கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது நீக்குவதுன்னு பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டணி குறித்து பாமக நிறுவனரும் சரி தலைவரும் சரி ஒருமித்த கருத்தை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாமா? அது அவர்கள் ஒன்று சேர்வதை பொறுத்துதான் அது அந்த ஒருமித்த கருத்தை எடுப்பார்களா இல்லையா முடிவு செய்ய முடியும். ஆனால் இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாகிட்டே போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு சமாதானத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குமே, ஆனால் அதுவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. அதனால இரண்டாக பிளவுபட்டு இருக்கிற சூழல்ல போன வாட்டியே பாராளுமன்ற தேர்தலையே அவங்க ஒன்றாக இருக்கும் போதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போகணும்னு சொன்னாரு. பட் அன்புமணி அவர்கள் பாஜகவோட இருக்கணும்னு சொன்னாருன்னு ஒரு சர்ச்சை எழுந்தது பின்னாடி ஆக்சுவலா. சோ ஆனால் அன்புமணி என்ன கிளாரிஃபை பண்ணாருன்னா, இல்ல ராமதாஸ் அவர்கள் சம்மதத்தோட தான் நான் பாஜகவோட கூட்டணி வைத்தோம் நாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ இப்ப இருக்கிற சூழல்ல அதிமுக பாஜக அணி அந்த ரெண்டு அணிக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் பொழுது பாமக ஒன்றுபட்டு இருக்கோ அல்லது பிரிவுபட்டு இருக்கோ அவர்கள் ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க இறுதி தேர்தலுக்கு ஒரு 2 மாதங்கள் முன்பு வரை காத்திருந்து அது அவங்க ஒன்றுபடுகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்த்து அதற்கப்புறம் ஒன்றுபட்டு இருந்தால் அவங்க ஒன்றுபட்டு ஒரு டிசிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. அது இது எடப்பாடி அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்காரே தவிர பாமகவுக்கு அது ஒன்றுபட்டு இருந்தாலோ தனியாக இருந்தாலும் அவங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. அவங்களுக்கான ஆப்ஷன் விஜயாவும் இருக்காரு, விஜய் ஒரு ஆப்ஷனா திறந்திருக்காரு கதவை. அதனால சொல்ல முடியாது எந்த அணியில பாஜக தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்று. எடப்பாடி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதான். அந்த அளவுலதான் நம்ம பார்க்க முடியும், அவ்வளவுதான். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.